நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கூடலூர் பகுதி, ஸ்ரீமதுரை மண்வயல் போன்ற பகுதி அருகே இருக்கின்ற போஸ்பரா. இந்த போஸ்பரா பகுதியிலே ஏராளமான மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அதிகமான பேர் விவசாயத்தை நம்பி, அந்த விவசாயமே பிரதானமான தொழிலாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் வாழும் பகுதியில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் அடைந்து வருகிறார்கள் என்று ஏற்கனவே நமது நீலமலை தொலைக்காட்சியிலும் சொல்லி இருக்கிறோம். அந்த பகுதியிலே வாழுகின்ற விவசாயிகளும் பொதுமக்களும் சமூக நல ஆர்வலர்களும் பலரும் இது பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே யானைகளுடைய வனவிலங்குகளுடைய பாதிப்பு அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக யானைகள் விவசாயம் செய்யும் நிலங்களை பால்படுத்துவதே தங்களுடைய நோக்கமாக கருதி, அதுவே தங்களுக்கு உணவாக எண்ணி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், இரவு என்றும் பாராமல் பகல் என்றும் பாராமல் இந்த போஸ்பரா பகுதியை சுற்றி இருக்கின்ற கிராம பகுதியிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய நிலங்களிலே வந்து அதை உண்பதும் அதை மிதித்து நாசப்படுத்துவதுமாக செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பாருங்கள். இப்படி இந்த யானைகளுடைய நடமாட்டமும் அட்டகாசமும் வேதனையை தருவதாக இருந்தால் நாங்கள் வாழ்வதா வீழ்வதா, நிம்மதியாக இருப்பதா கண்ணீர் வடிப்பதா? காலமெல்லாம் எங்களுக்கு இந்த கஷ்டம்தானா, இந்த தொல்லைதானா? இதற்காக வனத்துறை நடவடிக்கை எடுக்காதா? அரசும் இதை கண்டுகொள்ளாதா? இன்னும் மக்கள் பிரதிநிதியாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் இதற்காக குரல் கொடுக்க மாட்டார்களா? குரல் எழுப்ப மாட்டார்களா? நடவடிக்கை எடுக்க சொல்ல மாட்டார்களா என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் உண்ணாவிரதம், போராட்டம், இன்னும் மனுக்கள் என்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதோ இப்போது கூட நீலகிரி மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று இந்த பகுதியினுடைய ஊர் பொதுமக்களும் சமூக நல ஆர்வலர்களும் மனுவை கொடுக்க சென்றிருக்கிறோம் என்று உதகையிலே இருந்து தெரிவித்ததாக நமது செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் இந்த செய்தியை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலே இருந்து வழங்கியிருக்கிறார். ஒரே நிமிஷம். இது பற்றி மண்வயல் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் தெரிவித்த போது, இந்த பகுதியிலே வாழுகின்ற விவசாயிகள் நாளுக்கு நாள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், நாளுக்கு நாள் வேதனை அனுபவிக்கிறார்கள். இரவென்றும் பகலென்றும் பாராமல் தங்களுடைய காடுகளிலே உழைத்து பயிர்களை செழிக்க வளர்த்தெடுக்கிறார்கள். ஆனால் யானைகளுடைய கூட்டங்கள் வந்து அதை அழித்து அவர்களை நஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் ஆழ்த்துகிறது. இதை பார்த்த பிறகாவது வனத்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து யானை கூட்டங்கள் இந்த பகுதியிலே மக்களுக்கு தொல்லை தராமலும் விவசாயத்தை பால்படுத்தாமலும் காப்பாற்றுவார்களா? அகழக்குடி வெட்டுவார்களா? இந்த யானைகள் எல்லாம் அடர்ந்த
காட்டுப்பகுதியிலே குமிக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த யானையை வைத்து விரட்டுவார்களா, இரக்கம் காட்டுவார்களா வனத்துறை என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் விவசாயிகளும் சமூக நல ஆர்வலர்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் மண்வயல் போஸ்பரா பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது, உதகையிலே இருந்து நமது செய்தியாளர் SG நிக்கோலஸ் அவர்கள் சிறப்பாக வழங்கியிருக்கிறாரா, மண்வயல் போஸ்பரா பகுதியிலே நமது செய்தியாளர் இதை சிறப்போடு படம் பிடித்து வழங்கி செய்தியை வழங்கியது சிறப்பாக இருக்கிறதா என்பதை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு, உங்களிடத்திலே யூடியூப் NM டிவியை உடனுக்குடன் காண இதுவரை நீங்கள் அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் உடனடியாக NM டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்ததோடு, போஸ்பரா, மண்வயல், சிறிமதுரை போன்ற பகுதிகளிலே நமது நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற நமது நேயர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான செய்திகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு வேண்டும் என்று அவரிடத்திலே அன்போடு கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு நீங்கள் கட்டணம் கட்டித்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் கேட்டு நீலமலை தொலைக்காட்சி கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்